இந்த பஞ்சபூதங்களும் நமது ஐம்புலன்களுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறது. புலன் உறுப்புகள் என்றால் அதை ஞானேந்திரியம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு கூறும் ஒரு வகையான புலன் உணர்வுடன் கனெக்ட் ஆகியிருக்கு. ஆகாயம் என்று சொன்னால் அது ஒலி என்று சொல்லப்படுகிறது. ஒலி என்பதை நாம் சப்தம் என்றும் சொல்லலாம். சப்தத்தை கேட்பது எது? நம் உடலில் காதுகள். ஆக ஆகாயமானது நம் உடலில் காதுகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தத்துவமாய் இருக்கிறது. வாயு, காற்று. இதை நாம் கண்கள் கொண்டு காண முடியாது. ஏனென்றால் அது சூக்ஷ்மம். கண்கள் கொண்டு காண முடியாத அந்த காற்றை நாம் தொடு உணர்வால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். ஸ்பரிசத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். எனவே வாயு என்று சொல்லக்கூடிய தத்துவமானது நமது புலன்களில் தோலுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அக்னி என்று சொல்லக்கூடியதை நாம் பார்வை என்று சொல்கிறோம் அல்லது ரூபம் என்று சொல்கிறோம். ஒரு ரூபத்தை காண்பது பார்வை கொண்டு. பார்வை என்பது கண்கள். ஆக அக்னியானது கண்களுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஜலம் அல்லது நீர் என்பதை நாம் சுவை என்கிறோம். நீரானதை சுவை என்று சொல்கிறோம். இப்போ இந்த ஜலமானது எதனுடன் கனெக்ட் ஆயிருக்குன்னா நாக்குடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சுவைப்பது என்பது நாக்கு. அடுத்ததாக வருவது பிருத்திவி, பூமி. இது வாசனை, அதை கந்தம் என்கிறோம். வாசனையுடன் தொடர்பு கொண்டது. வாசனையுடன் தொடர்பு கொண்ட பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நிலத்தத்துவமானது நாசியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாசிதான் வாசனையை நுகர்கிறது, நாற்றத்தை நுகர்கிறது. எனவே இந்த பூமி தத்துவமானது இத்துடன் மூக்குடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த தொடர்பை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தையே உணர்கிறோம்.